மேன்மையான எண்ணங்களும் உயர்ந்த குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா தனுசு அப்படின்னு சொல்லலாம். இறைவன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா முதல்ல நம்ம தனுசுவை தான் சொல்லணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ண மாட்டேன், வச்சுக்கவே மாட்டேன், சவகாசமே வச்சுக்க மாட்டேன். இன்பில்ட்டாவே ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாலிடாக பிரேக்கப் அப்படின்றத போயிடுவாங்க. புரியுதுங்களா? பெருசாக பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை பண்ணி அப்படிலாம் போக மாட்டாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், மற்றவங்களை கெடுக்காமல், மற்றவங்க கிட்ட நடிக்காமல் நான் ஹானஸ்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் திமிர் இருக்கிறதுல தப்பு இல்லை. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி பெண்கள் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயங்கள் என்னென்ன, உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக தனுசு ராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9வது ராசி, குருனோட ராசி, உபய ராசி, 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இன்பில்ட்டாகவே தனுசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். நான் பிரின்சிபல்ஸோடு தான் வாழ்வேன். ஒழுக்கம், கட்டுப்பாடு, சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை தான் நான் வாழ்வேன். எங்கள் அப்பா இதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இதை தான் சொல்லி கொடுத்தாங்க, என் மூதாதையர் இதை தான் கடைப்பிடிச்சாங்க. மேன்மையான எண்ணங்களும் உயர்ந்த குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா தனுசு அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகளிலும் அதீத இறை வழிபாட்டில் நாட்டம், இறைவன் மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா முதல்ல நம்ம தனுசுவை தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால தேவகுரு, பிருகஸ்பதி, பொன்னர், முழு சுபர், அவரோட குணாதிசயங்கள் நிறைய இன்பில்ட்டாவே தனுசுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். சுயஜாதகத்துல குரு பகவான் அதாவது ராசி அதிபன் நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போயிட்டாலும் சரி, இந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது பிரதானமா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ தனுசுனோட சிம்பிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குதிரை, ஒரு ஆண் அப்படி இருக்கும். பொதுவாக இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிக்கு எல்லாமே வந்து பாருங்கள், இந்த லவ் லைஃபு, மேரேஜ் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகுதுங்க. அது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு குடும்பத்தில் ஒரு தனுசு ராசி குழந்தை பிறக்குது, அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் வந்து பாருங்கள், ஒரு தனுசு ராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்க உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா பாட்டிலாம் அந்த குழந்தைங்களோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு வியப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். சின்ன வயசுலயே வந்து பாருங்க, இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கோம்னா, பாட்டி கொடு, அத்தை கொடு, 2 லட்டு வச்சிருக்கு, இல்லை 2 சாக்லேட் வச்சுக்கிட்டியா, அத்தைக்கு சாக்லேட் கொண்டு கொடுக்கன்னு அப்படின்னு கொடுக்காது நிறைய குழந்தை இல்லையா. இந்த குழந்தை எனக்கு அத்தைக்கு 2 சாக்லேட் கொடுன்னா 2த்தையும் கொடுத்துரும், 4 சாக்லேட் வச்சிருக்க அத்தைக்கு சாக்லேட் கொடுன்னா 4த்தையும் கொடுக்கும். புரியுதுங்க? அந்த அளவுக்கு நல்ல குணங்கள் அப்படின்றது குழந்தைகிட்டயே இருக்கும். அப்போ குழந்தைங்களே வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெச்சூராக பிஹேவ் பண்ணும்போது அதை வந்து பாருங்க, குழந்தைங்கள ஒரு பெரிய வரமா நினைப்பாங்க வீட்டில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த குழந்தை பருவம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி அவங்களோட தெளிவு, புத்திசாலித்தனம் அப்படின்றது எந்த விஷயம் செஞ்சாலும், ஏன் பாட்டி எதுக்கு இந்த விஷயம் செய்கிறோம், இதனால என்ன நல்லது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் எதனால செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இதனால வரக்கூடிய நன்மைகள் என்ன, நம்ம குடும்பத்தினோட கலாச்சாரம் என்ன என்னென்ன அதெல்லாம் கேட்டு 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 தெரிஞ்சுப்பாங்க இந்த பிள்ளைங்க அப்படின்னு சொல்ல. ரொம்ப நொச்சு கொட்ட மாட்டாங்க, சொல்லு 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 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சொன்னால் கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். சரி, இப்போ இந்த பிள்ளை வந்து காலேஜ், ஸ்கூல் போகுது. ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, என்னோட எண்ண அலைகளும் என் ஃப்ரெண்டோட எண்ண அலைகளும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ண மாட்டேன், வச்சுக்கவே மாட்டேன், சவகாசமே வச்சுக்க மாட்டேன். எல்லாருக்கூடையும் பழகுவேன், ஹாய் பாய் அதோடு விட்டுருவேன். ஆனால் என்ன மாதிரியே குணாதிசயங்கள் நிறைய இருக்குது, நான் பார்த்து அட்மையர் பண்ணக்கூடிய நிறைய நல்ல குணம் இருக்குது அப்படின்னா திக் ஃப்ரெண்ட்ஸை நான் மெயின்டைன் பண்ணுவேன். அப்பயும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அட்டாச்ட் ஆகி என்னோட எல்லா சீக்ரஸீஸும் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு. ஆனால் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களா, நான் ஹெல்ப் பண்ணுவேன். இதுதான் தனுசு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை காலேஜ் போகுது, லவ் பண்ணுமா, லவ் பண்ணும். எப்படி லவ் பண்ணும், ஒரு பையனை பார்த்த உடனே அழகாக இருந்தால் லவ் பண்ணிவிடுமா, புத்திசாலியாக இருந்தால் லவ் பண்ணிடுமா, இல்லை, நல்ல குணம் இருக்கணும், பையன் அழகாக இருக்கணும், ரொம்ப வந்து ஜென்யூனாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அப்படின்றத அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணு பார்க்கும். 4 பேருக்கு நல்லது செய்கிறானா, ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பையன் போய் ஹெல்ப் பண்ணுறானா, மற்றவங்களுக்கு உபகரணமாக இருக்கானா,
உபயோகமாக இருக்கானா, தன்னோட அறிவை மற்றவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறானா. ஒரு சில பிள்ளைங்க இருக்கும் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்படிதாங்க. என்னென்னா நல்லா வந்து என் காலேஜ் டாப்பர் 9 கோல்டு மெடலிஸ்ட் என்கிட்ட வந்து ஜூனியர்ஸ்லாம் கேட்பாங்க, அக்கா நோட்ஸ் கொடுங்கக்கா அப்படின்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், கொடுக்கவே மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா அந்த விஷமத்தனம், அது சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவேன்னா, இல்லை கண்ணு, இல்லை பாப்பா, நாங்கள் வந்து சேலமில் படித்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை பாப்பா, நான் வந்து அந்த பிள்ளை கேட்டுச்சு, அந்த பிள்ளைக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். எந்த பிள்ளைக்கும் நான் கொடுக்க மாட்டேன். எந்த பிள்ளை கேட்டாலும் இதே வார்த்தையை நான் சொல்லுவேன், அந்த பிள்ளை கேட்டுச்சு அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே பாப்பா, நீ முன்னாடி கேட்டுருந்தேன் நான் கொடுத்துருப்பேனே அப்படின்னு வேற ஒரு பிட்டை வேற போடுவேன். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டு கடைசி வரைக்கும் நான் யாருக்குமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நான் படித்து முடிச்சுட்டேன், 4 பேர் கொடுத்தா நல்லது தானே. அந்த மைண்ட் செட் அப்போ இல்லை, சின்ன வயசில். இப்போ அந்த மெச்சூரிட்டி இருக்குது. அடக்கடவுளே, 4 பேர் கொடுத்துருந்தா கூட 5 இருக்குமே. அது என்ன ஆச்சு தெரியுங்களா, நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஷெல்ஃபில் அப்படியே வச்சு, அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்து வீட்டில் வச்சு நாங்கள் டவுனுக்கு வந்துட்டோம். அது அப்படியே மொத்தம் செல் அடித்து வேஸ்ட்டாக போச்சு. அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த நோட்ஸு, ஒவ்வொரு கொஸ்டினாக இருந்தாலும் அதுக்கு நோட்ஸ் எடுப்பேன். ஒரு டேவிட்சன் புக்கு, ஜென்ரல் மெடிசன் புக்குன்னா A to Z நான் படிப்பேன். அது எல்லாத்துக்கும் நோட்ஸ் வச்சுருப்பேன். என்னோட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் யாராவது யூஸ் பண்ணியிருந்தா கூட இருக்குமே, மொத்தமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் பலமுறை நொந்திருக்கேன். ஸோ இந்த தாட்ஸு அப்படிலாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்பில்ட்டாகவே ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்களும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பையன் மற்றவங்களுக்கு உபகரணமாக இருக்கான், நல்ல குணம் இருக்குது அப்படின்னா அந்த பையனை பிடிச்சி போயிடும். அந்த பையனை லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீ என்னோட லவ்வர், நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்க வேண்டியது இட்ஸ் மை டியூட்டி, என்னோட கடமை, நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை மனசு கொணாமல் நான் பார்த்துக்கணும் அப்படின்றது ஒரு கடமையாகவே நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா காதலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் லவ் வந்து பாருங்கள், இவங்க ரிஷபத்தை லவ் பண்ணாலோ மிதுனத்தை லவ் பண்ணாலோ ஒத்து போதா அப்படின்னா எல்லளவும் ஒத்து போகிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் பெருசாக சிங்க் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, அதையும் மீறி அது வந்து பிரேக்கப் ஆகிடுது. அதையும் மீறி ரிஷபத்தை கல்யாணம் பண்ணிவிட்டு மிதுனத்தை கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழக்கூடிய தனுசு இருக்க தான் செய்கிறாங்க. அது எக்ஸப்ஷன்ஸ், அதை நம்ம விட்டுடலாம். பட் மெச்சூரிட்டி ஒத்து வர்றது இல்லை. லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கின பின்னாடி அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, எப்படி அவங்க வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்டு கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ என் ஹஸ்பண்டுக்கு நான் என்னோட கடமைகளை பார்த்து செய்யணும். என் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டியது என் கடமை. எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி பார்த்துக்கணும், குடும்பத்தை எக்காரணத்தை கொண்டு பிரிச்சிடக்கூடாது, குடும்பத்தை இணைச்சே வைக்கணும். இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கள் பாரம்பரியம் இதுதான், எங்கள் வம்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வாங்க, அத்தனையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பாருங்க, ஒரு ஐடியல் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஒரு தேவையில்லாமல் வந்து ஆணவம் கருவம் எதுவுமே இருக்காது. பொதுவாக வந்து பாருங்க, இவங்க ஆண் ராசி நெருப்பு ராசி. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் வந்து பொறுமையாக இருப்பாங்க. இப்போ இவ்வளோ செய்கிறவங்க ஹஸ்பண்ட் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காரு. தேவையில்லாத குணங்கள் இருக்குது, மற்றவங்களை ஏமாத்துற குணம், மற்றவங்களை கெடுக்கிற குணம், இல்லை வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை போட்டு மிதிக்கிற குணம், ஒரு ஆளுமையான குணம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படின்னா இவங்க வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, நீ என்ன சொன்னாலும் என் மைண்டில் அப்படி இருக்குதான், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. இதுதான் நம்மளோட கல்ச்சர்ன்றது எனக்கு தெரியுது. நம்ம கல்ச்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீ அந்த எக்ஸ்டென்ட்டை ரொம்ப மீறுற, என்னால் உங்க கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாலிடாக பிரேக்கப் அப்படின்றத போயிடுவாங்க. புரியுதுங்களா? பெருசாக பேசி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை பண்ணி அப்படிலாம் போக மாட்டாங்க. ஓகே, பெருசாக வார்த்தைகளே விட மாட்டாங்க. நானும் எவ்வளவோ உனக்கு பொறுத்து பார்த்துட்டேன், நீ வந்து மாறுற மாதிரி தெரியல, நீ திருந்துற மாதிரி தெரியல, உனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்றதுக்கு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதையும் மீறி நான் உனக்கு நிறைய தண்ணி கூட 3 முறை தான் பொறுக்கும், நானும் 3 முறை பொறுத்துட்டேன். இன் ப்ரெசைஸ் டு த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நீ வந்து செய்யலை, ஓகே எனக்கு நீ வேண்டாம், நான் ஸ்திரமாக முடிவு பண்ணிட்டேன், நான் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்க்கறது, குழந்தைய பராமரிக்கிறது, குழந்தைய பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் போயிடும். நிறைய தனுசு வந்து பாருங்கள், ஒரு டீச்சர்ஸாக இருப்பாங்க, லெக்சரர்ஸாக இருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க, மத போதகர்களாக இருப்பாங்க. யார்கிட்டையும் பெருசாக பணிஞ்சி வணங்கி தலை குடிந்து ஒரு நடிச்சு இதெல்லாமே இருக்காது உங்ககிட்ட. கொஞ்சம் லைட்டாக ஒரு மிடுக்கான தன்மை அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற ஃபீலிங்கும் இருக்கும். லைட்டாக ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பா அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே ப்ளஸ். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே ஒரு வார்த்தை உண்டுங்க, நானே கூட அதை அடிக்கடிக்கு சொல்வேன், மற்றவங்கள ஏமாற்றாமல்
மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல், மற்றவங்களை கெடுக்காமல், மற்றவங்க கிட்ட நடிக்காமல் நான் ஹானஸ்ட்டாக வேலை செய்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு கொஞ்சம் திமிர் இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்றது நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். எங்கள் ஃபேமிலியில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நீ ரூடாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சிலர் சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லையே. நான் யார்கிட்டையும் வந்து எனக்கு நடிக்க முடியாது, நிறைய பேரால் நடிக்க முடியாது பார்த்தீங்களா. நம்ம இனிமேல் பட்ட நடிக்க கற்றுக்க முடியும். நடிச்சு தான் நல்ல பேர் எடுக்கணும், அந்த பேரே எனக்கு வேணாம் அப்படின்ற மைண்ட் செட் நானே இருப்பேன். அதே மாதிரி தான் தனுசு. அந்த மாதிரி மைண்ட் செட் உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். யார்கிட்டையும் நடித்து நல்ல பேர் எடுக்கணும். ஒரு பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாயில் வெண்ணெய் அப்படின்ற மாதிரிலாம் பேச தெரியாது தனுசுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது பேசினா ரொம்ப தீர்க்கமாக பேசுவாங்க. அதை மைனஸாக மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது மைனஸ் கிடையாது. இட்ஸ் அ வெரி 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 3+ கொடுப்பேன். தீர்க்கமாக பேசுறது, ஸ்ட்ராங்காக பேசுறது, போல்டாக பேசுறது. நான் பேச மாட்டேன், பேசினா ரொம்ப கரெக்டாக பேசுவேன், அந்த வார்த்தை வந்து பொருந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உங்களோட ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது. சரி, இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷனாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப லக்கியான கலர்ஸ் என்ன அப்படின்னா எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அப்படின்றது ரொம்ப லக்கி கலர்ஸாக இருக்கும். தனுசை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா நீங்கள் என்ன மேடம் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் ஆசான், உபயராசி, சிறந்த ஆசான் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விதத்துலேயும் ஒரு கைடன்ஸ் அப்படி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா தனுசு கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். நல்ல மென்டர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.